Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. இன்னைக்கு வீடியோல நம்ம mango iced tea ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. இந்த ரெசிபியை நான் என்ன மாதிரி இருக்கிற நிறைய mango லவர்ஸ்க்கு டெடிகேட் பண்றேன். mango சீசன் வந்தாலே வேற எந்த ஃப்ரூட்ஸ்மே சாப்பிட பிடிக்கல. லிட்டரலி டெய்லி mango சாப்பிட்டுறோம். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த ரெசிபிக்கு லைட்டான டீ டிகாஷன், லெமன், அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி, கொஞ்சம் கார்னிஷிங்க்கு சில சாமான்கள்லாம் தேவை, அவ்வளோதான். மேங்கோ ஃப்ளேவரில் லெமனோட டேங்கினஸில் ஐஸோட சில்னஸோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மேலே இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு நம்ம லெமன் ஜெஸ்ட் அதுக்கப்புறம் புதினாலாம் சேர்க்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுனா சாதாரணமாக சூடாகிறது இல்லைங்க, நல்லா தளத்தலனே கொதிக்கணும். அப்படி தளத்தலன்னு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் டீ இலையை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. டீ இலை போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா டீயோட ஃப்ளேவர் போயிடும். சும்மா அப்படியே ஒரு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கலர் நல்லா டார்க் ஆகிடும். நான் 5 பெரிய டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் தான் டீ இலை சேர்த்தேன். நீங்கள் நிறைய டீ இலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கசப்பாக இருக்கும். சர்க்கரை கரைஞ்சாச்சுன்னா உங்களுக்கு டீ டிகாஷன் ரெடி. இதில் அப்படியே லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான லெமன் டீ கிடைக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி மேங்கோ ஐஸ் டீ பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம மேங்கோ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த ட்ரிங்கை நீங்கள் பார்ட்டிஸ்க்கு சர்வ் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா திக்கான மேங்கோ அப்படியே செட்டில் ஆகிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா லைட் கலரில் டீ டிகாஷன் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கம்மிங் பேக் டு த ரெசிபி, நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் பொடி பொடியாக நறுக்கின மாம்பழத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா பழமாக இருக்கிற ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க் இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்த ஒரு கப் மாம்பழத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டீக்கு பால் எதுவும் தேவையில்லை. நம்மளோட டீ டிகாஷன் ரெடி, மாம்பழ பியூரி ரெடி. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் லெமனை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் புதினா இலைகள், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு லைட்டாக ஒரு காரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டால் கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸுக்கு கீழே 2 பீஸ் நான் லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமனுக்கு மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மாம்பழ விழுதை சேர்த்துக்கிறேன். மேங்கோ பியூரியை இந்த லெமனோடு சேர்த்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு லெமனோட ஃப்ளேவர் கிடைக்கும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஸ்பூனோ இல்லைனா விஸ்கை வச்சு 2 குத்துனா போதும். மசிச்சு விட்டுட்டு இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் மேங்கோ பியூரி சேர்த்துக்கிறேன். உங்கள் மாம்பழ புளிப்பாக இருந்தால் நீங்கள் லெமனோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிங்கை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அடுத்ததாக இந்த கிளாஸில் மழை சாரல் போல் நிறைய ஐஸ் க்யூப்ஸை போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற டீ டிகாஷனை சேர்த்துக்கோங்க. அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிற வரைக்கும் டீ டிகாஷனை சேர்த்துட்டே வாங்க. கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷேட் ஆஃப் ஆரஞ்சு தெரியும். திக்காக கீழே இருக்கிறது மாம்பழம், தின்னா மேலே இருக்கிறது டீ டிகாஷன், நடுவில் அப்படியே ஐஸ் இருக்கும். டீ டிகாஷனை சேர்த்துட்டு மேலே ஒரு அரை மூடி, அதாவது சின்ன லெமனில் அரை மூடி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ஐஸ் டீ ரெடி. நீங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி புதினா தூவி விட்டுக்கலாம், கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சேன்ல, அதை சேர்த்துக்கிறேன். லைட்டாக கட் பண்ணி சைடில் அப்படியே ஒரு லெமனை சொருகி விட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஐஸ் டீ ரெடி ஆகிடும். சாப்பிடும்போது ஒரு ஸ்பூனையோ ஸ்ட்ராவையோ வச்சுட்டு நீங்கள் ஸ்டிர் பண்ணிவிட்டு இதை என்ஜாய் பண்ணலாம். இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்கு முன்னாடி இந்த மேங்கோ ஐஸ் டீயை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ண இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.